நண்பர்களே, டுடேஸ் ஜென்ரேஷன் இன்றைய தலைமுறை எப்படி இருக்காங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட்லாம் நம்மக்கிட்ட உனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எங்கள் அப்பா அம்மா பிடிக்கும், எங்கள் அண்ணன் தம்பி பிடிக்கும், என் அக்கா தங்கச்சிங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் போய் உனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, எனக்கு செல்ஃபோன்னா ரொம்ப பிடிக்கும், மொபைல் தான் என்னோட உயிரே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்லாம் நம்மளை படின்னு சொல்லி நம்ம பேரண்ட்ஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதை படி அதை படி, இப்படிலாம் படித்தாதான் பாஸ் ஆக முடியும், கஷ்டப்பட்டு படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் கஷ்டப்படாமல் படித்து பாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்லாம் நம்ம வேலை தேடணும் அப்படின்னம்னா ரொம்ப ரிஸ்க் எடுப்போம். தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லி வைப்போம், இங்கே வேகன்சி இருந்தால் சொல்லுங்கள், வேலை தேடிட்டுருக்கேன், அங்கே வேகன்சி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் நோகாமல் வேலை தேடுறான். ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த வெப்சைட்டில் போய் ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன், இந்த லிங்க் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நோகாமல் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்லாம் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், தாத்தா பாட்டிக்கு மரியாதை கொடுக்கணும், இவங்கக்கிட்ட இப்படிலாம் நடந்துக்கணும், மரியாதையே பேசு, மரியாதையாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு மரியாதை அப்படின்னா என்னன்னு தெரில, மரியாதையை அவங்கக்கிட்ட எதிர்பார்க்கவும் முடியல. அது மட்டும் இல்லை, நமக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற ஒரு திமிரான ஆட்டிடியூடு கூட இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் கிட்டே இருக்குது. அதே மாதிரி ஃபஸ்ட்லாம் நம்ம ஏதாவது ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டுட்டோம் அப்படின்னம்னா நிறைய நாள் வெயிட் பண்ணோம். 10 நாள், 20 நாள், ஒரு மாதம் கூட வெயிட் பண்ணி தான் அப்பா அம்மா கிட்டே கெஞ்சி கெதிரி அதை வாங்குவோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் அவங்க நினச்சதை உடனே வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அதே மாதிரி பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்ற ஒரு நினைப்பிலேயே இருக்காங்க. அதனால இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ட போய் உனக்கு என்னடா பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஒருத்தன் சொல்லுவான் எனக்கு ஃபோன் தான் உலகமே அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தன்ட்ட போய் கேட்டோம்னா எனக்கு கிரிக்கெட்டு தான் என்னோட லைஃபே அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தன்ட்ட போய் கேட்டோம்னா சினிமா தான் என்னோட உயிரே அப்படின்னு சொல்லுவான். அதனால் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ட எதையுமே நம்மளால் எதிர்பார்க்க முடியல.